வணக்கம் நண்பர்களே. தனது எழுத்தால் உலகையே வசப்படுத்தியவர் லியோ டால்ஸ்டாய். அவருடைய சிறுகதைகள் ஏதாவது ஒரு காரணத்தையோ கருத்தினையோ சொல்லக்கூடிய, ஒரு செய்தியை சொல்லக்கூடிய மிக அற்புதமான கதைகளை படைத்துள்ள லியோ டால்ஸ்டாயின் சிறுகதைகள் இரண்டே தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம், கதைகளை கேட்போம். சகோதரிகள் சிறுகதை. ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாய்மர கப்பல் டெஸ்வண்ட் ஹாங்கரி துறைமுகத்திலிருந்து 1882 ஆண்டு மே மாதம் 3 சீன நாட்டிற்கு பயணத்தை துவங்கியது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஏற்றி சென்ற பொருட்களை சீனாவில் இறக்கியது. அங்கு புது சாமான்களை ஏற்றிக்கொண்டு அர்ஜென்டினாவில் உள்ள டோரிஸ் ஓரிஸுக்கு சென்றது. அந்த சாமான்களை அங்கு இறக்கிவிட்டு புது சாமான்களை ஏற்றிக்கொண்டு பிரேசில் நாட்டிற்கு போயிற்று. கப்பல் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டது. அத்துடன் பல துறைமுகங்களில் கப்பலின் பழுதுபட்ட பாகங்களை செப்பனிட தங்க நேரிட்டது. மேலும் இயற்கையின் தொல்லைகளான புயல் போன்றவற்றாலும் கப்பல் பயணத்தை தொடர்ந்து செய்யவில்லை. கப்பல் பிரான்ஸ் நாட்டை விட்டு புறப்பட்டு மீண்டும் அந்த நாட்டிற்கே திரும்பி வர 4 ஆண்டுகளாகி விட்டன. 1886 ஆண்டு மே மாதம் 8 மார்சஸ் துறைமுகத்தை அது அடைந்தது. வரும்போது டப்பாக்களில் அடைக்கப்பட்ட அமெரிக்க நாட்டு பழங்களை ஏற்றி வந்திருக்கிறது. கப்பல் ஹாங்கரி துறைமுகத்தில் இருந்து முதலில் புறப்பட்ட போது கப்பல் தலைவன் அவனுடைய உதவியாளன் தவிர 14 மாலுமிகள் இருந்தார்கள். பயணத்தின் போது ஒரு மாலுமி இறந்து விட்டான். பல வேலைகளில் ஈடுபட்ட 4 இழக்கப்பட்டனர். பிரான்சில் இருந்து புறப்பட்டவர்களில் 9 பேர் மாத்திரம் திரும்ப தம் நாட்டிற்கு வந்தார்கள். இறந்து இழக்கப்பட்ட மாலுமிகளுக்கு பதிலாக 2 அமெரிக்கர், ஒரு நீக்ரோ தவிர சிங்கப்பூர் மதுக்கடையில் கண்டெடுக்கப்பட்ட ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒருவனையும் சேர்த்து கொண்டார்கள். கப்பல் துறைமுகத்தை நெருங்கியதும் பாய்மரங்கள் சுருட்டப்பட்டன. படகு ஒன்று வந்து கப்பலை இழுத்து கொண்டு துறைமுகத்திற்குள் சென்றது. வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த பல நாட்டு கப்பல்களுடன் இதையும் நிறுத்தியது. கடல் அமைதியாக இருந்தது. கரைப்பக்கம் மாத்திரமே அலை அடித்துக் கொண்டிருந்தது. இத்தாலி நாட்டு கப்பலுக்கும் இங்கிலாந்து நாட்டு கப்பலுக்கும் மத்தியில் டெஸ்வண்ட் நிறுத்தப்பட்டிருந்தது. பல நாடுகளை சேர்ந்த சிறியதும் பெரியதுமான கப்பல்களும் வந்திருந்ததால் புதிதாக வரும் கப்பல்களுக்கு இடம் ஒதுக்குவதே கடினமாகி விட்டது. சுங்க அதிகாரிகள், துறைமுக அதிகாரிகள் நடத்த வேண்டிய வழக்கமான சடங்குகள் முடிந்ததும் மாலுமிகளை கப்பல் தலைவன் ஊருக்கு சென்று வர அனுமதி தந்து அனுப்பி வைத்தான். கடுமையான கோடை காலம். மார்சஸ் தெருக்களில் விளக்குகள் ஏற்றப்பட்டன. உணவுப் பொருட்களின் வாசம், மக்கள் உரையாடும் பேச்சுக்குரல், வண்டிகளின் போக்குவரத்து சப்தம் எல்லாமாக சேர்ந்து கொண்டது. டெஸ்வண்ட் கப்பலின் சிப்பந்திகள் தரைக்கு வந்து 4 மாதங்களுக்கு மேலாகிவிட்டன. ஊருக்குள் போய் வர அனுமதிக்கப்பட்டதும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவர்கள் இருவராக கைகோர்த்து கொண்டு புதிய ஊருக்கு வந்தவர்களைப் போல் நடந்தார்கள். தெருக்களில் சுற்றி அலைந்தார்கள். நாய்கள் எதையோ மோப்பம் பிடித்து கொள்வதைப் போல் கண்கள் மோட்டம் இட்டு வண்ணம் சென்றார்கள். அவர்கள் பெண்களை கண்களால் பார்த்து 4 மாதங்களாகி விட்டன. இந்த சிறிய கூட்டத்திற்கு தலைவன் போல டக்ளஸ் முன்னால் நடந்தான். எப்போதுமே எந்த ஊருக்கு போவதனாலும் அவன்தான் அனைவருக்கு முன்னால் வழிகாட்டியாக செல்வான். சரியான இடத்தை கண்டுபிடிக்க அவனுக்குத்தான் தெரியும். ஏதாவது சச்சரவு போன்றவை தோன்றினால் அங்கிருந்து தப்பித்து வெளியேறவும் அவனுக்கு நன்றாக தெரியும். கரை இறங்கியதும் மாலுமிகள் வழக்கமாக செல்லும் கடற்கரை பகுதிகளை விளக்கினார். அதே சமயம் நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பதற்கான இடத்தை தேடிச் சென்றான். சில சமயங்களில் அவர்கள் கடலில் கலக்கப் போகும் சாக்கடைகளைப் போல சாராய நாற்றம் அடிக்கும் தெருக்களில் சுற்றி திரிந்தார்கள். கடைசியாக டக்ளஸ் குறுகலான சந்துக்கு வந்தான். வீடுகளில் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. டக்ளஸை தொடர்ந்து நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டே நடந்தார்கள். வண்ண விளக்குகள் எரியும் வீடுகளின் இலக்கம் பெரிதாக எழுதப்பட்டிருந்தது. பிரம்பு நாற்காலிகளில் பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் நன்றாகவும் கவர்ச்சியாகவும் தங்களை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். கப்பல் சிப்பந்திகளை கண்டதும் அவர்கள் தெருவுக்கே ஓடி வந்து உணர்ச்சி தூண்டும் வகையில் ஒவ்வொரு சிப்பந்தியையும் தங்கள் வாடிக்கையாளர் என்று சொந்தம் கொண்டாடினார்கள். தூரத்திலிருந்து ஒரு குரல், "ஏய், இங்கே வா" என்று அழைத்தது.
ஒருத்தி உள்ளிருந்து ஓடி வந்து கப்பல் சிப்பந்தி ஒருவனை பிடித்து தரதரவென்று உள்ளே இழுத்துச் சென்றார். சிலந்திகள் இரையை கொட்டுவது போல் தன்னை விட பழம் குறைந்தவனை பிடித்து பலவந்தமாக தன் குகைக்கு இழுத்தாள். அவன் எதிர்த்தான். மற்றவர்கள் என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று நின்றனர். உடனே டக்ளஸ், இங்கே இல்லை, போகாதீர்கள், இன்னும் சிறிது தூரம் போக வேண்டும் என்றான். சிலந்தியின் பிடியில் அகப்பட்டவன் மிக கஷ்டப்பட்டு தன்னை விடுவித்துக் கொண்டு நண்பர்களுடன் வந்து சேர்ந்தான். தன் பிடியிலிருந்து இரை தப்பித்து செல்வதை கண்ட அந்த பெண் கண்டபடி வசைபாடத் தொடங்கினாள். இந்த குரலை கேட்டு வீட்டிலிருந்து மற்ற பெண்களும் வெளியில் வந்து வசைபாடினார்கள். அவர்களை மடக்கி பிடிக்க முயன்றார்கள். கவர்ச்சியாக பேசினார்கள். தங்கள் எழிலை எடுத்து வர்ணித்தார்கள். டெஸ்மண்ட் கப்பலின் சிப்பந்திகளோ காது கேளாதவர்களைப் போல மேலே நடந்து கொண்டிருந்தார்கள். தெருக்களில் வீசிய கெட்ட நாற்றம் மூக்கையே பொத்திக் கொள்ளாமல் நடக்கவே முடியாதாக இருந்தது. கடைசியாக மற்ற வீடுகளை விட நல்லதாக காணப்பட்ட ஒரு வீட்டின் முன் வந்து நின்றார்கள். டக்ளஸ் தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். விடுதியின் முன் அறையில் கப்பல் சிம்பந்திகள் உட்கார்ந்திருந்தார்கள். ஒவ்வொரு பெண்ணாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அன்று இரவு முழுவதும் அந்த பெண்கள் அவர்களுடன் இருக்க வேண்டும். 3 மேஜைகள் ஒன்றாக சேர்த்து போடப்பட்டன. முதலில் எல்லோருக்கும் சாராயம் வழங்கப்பட்டது. அனைவரும் பருகினார்கள். எல்லாரும் தங்கள் தேர்ந்தெடுத்த பெண்களுடன் மாடிக்கு சென்றார்கள். மரப்படிகளில் ஏறும்போது ஏற்படும் சப்தத்துடன் அவர்களின் பேச்சு குரலும் சேர்ந்து கொண்டதும் குதூகலான பாதையை கடந்து தனி அறைகளுக்கு சென்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு இறங்கி வந்தார்கள். பணத்தை அவர்கள் கண்மூடித்தனமாக செலவு செய்தார்கள். 6 மாத ஊதியத்தை சில மணி நேரத்தில் கரைத்து கொண்டிருந்தார்கள். 11 மணிக்கெல்லாம் அவர்கள் மது போதை தலைக்கேற தள்ளாடினார்கள். கண்கள் சிவந்தன. அவர்கள் வாயிலிருந்து சொற்கள் தடுமாறி வெளிப்பட்டன. எழுந்து நின்று ஆடினார்கள், பாடினார்கள், காட்டு கத்தலாக கத்தினார்கள், மேஜையை குத்தினார்கள். நண்பர்களுடன் டக்ளஸும் உட்கார்ந்திருந்தான். அவன் பக்கத்தில் உடல் சிறிது பருத்த பெண் உட்கார்ந்திருந்தாள். நண்பர்களுடன் அவனும் சாராயம் பருகினான். அவர்களைப் போல போதை தலைக்கு ஏறி தட்டு தடுமாறவில்லை. நிதானத்துடன் உட்கார்ந்திருந்தான். அவன் சிந்தனையில் தொடர்பட்ட சில நினைவுகள் தோன்றின. அவன் தன் அருகிலுள்ள பெண்ணிடம் ஏதோ சொல்ல நினைத்தான். மனதில் தோன்றிய எண்ணம் சட்டென்று மறைந்தது. அதை மீண்டும் சிந்தனைக்கு கொண்டு வர முயன்றான். இயலவில்லை. அவன் சிரித்து கொண்டே, ஆமாம், அதுதான். நீ இங்கு அதிக நாட்களாக இருக்கிறாயா என்று கேட்டான். சுமார் 6 மாதமாக இருக்கிறேன் என்றாள் அவள். இங்கு வசதியாக இருக்கிறதா? ஒரு கணம் அவள் சிந்தித்தாள். எனக்கு இது பழக்கமாகி விட்டது. எப்படியோ ஒருவர் உயிர் வாழ வேண்டும். இது ஒன்றும் சலவை தொழிலோ பிறர் வீட்டில் வேலை செய்வது போன்ற மோசமான தொழிலோ இல்லை. அதை ஆதரிப்பவன் போல் தலை அசைத்தான் டக்ளஸ். நீ இந்த ஊரை சேர்ந்தவளா? அவள் தலை அசைத்து ஆமாம் என்றாள். உன் சொந்த ஊர் வெகு தூரத்தில் இருக்கிறதா? அவள் அவனை உற்று பார்த்தாள். எந்த ஊர்? நினைவுபடுத்திக் கொள்ள முடியாதவளைப் போல் நேரத்தை கடத்தினாள். பாபிக்னான் என்றாள். டக்ளஸ் கேள்வியை நிறுத்தி கொண்டான். பதிலுக்கு அவள் கேட்டாள், மாலுமியா? ஆமாம், அனைவரும் மாலுமிகள்தான். கப்பல் சிப்பந்திகள்தான். நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறீர்களா? ஆமாம், நீண்ட பயணம். அநேகமாக எல்லா நாடுகளையும் சுற்றி வந்து விட்டோம். உலகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறீர்களா? ஒரு தரம் இல்லை, பல தரம் சுற்றி வந்திருக்கிறேன். அவள் மீண்டும் மௌனமானாள். எதையோ நினைவுபடுத்திக் கொள்ள முயன்றாள். நீங்கள் உங்கள் கடல் பயணத்தின் போது பல கப்பல்களை பார்க்க நேரலாம் இல்லையா? ஆமாம், பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும். டெஸ்மண்ட் கப்பலை பார்த்தது உண்டா? அவள் கேள்வி அவனுக்கு திகைப்பை உண்டு பண்ணியது. அவன் பணிபுரியும் கப்பலின் பெயரை அல்லவா அவள் கூறுகிறாள். உடனே அவன் தந்திரத்தை கையாளத் தொடங்கினான். அவள் என்ன சொல்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவல் ஏற்பட்டது. ஏன், பார்த்திருக்கிறேன், சென்ற வாரம் கூட பார்த்தேன். உண்மையாகவா? அவள் முகம் வெளுக்க கேட்டாள். ஆமாம், உண்மை. பொய் சொல்லவில்லையே. கடவுள் சாட்சியாக நான் சொல்கிறேன், சொன்னது உண்மையே. அந்த கப்பலில் பணிபுரியும் டக்ளஸை சந்தித்திருக்கிறீர்களா? டக்ளஸா? அவனை அறியாமல் முணுமுணுத்தான். ஆச்சரியமடைந்தான். பயந்தும் விட்டான். இவளுக்கு எப்படி என் பெயர் தெரிகிறது? உனக்கு அவனை தெரியுமா
ஏன் கேட்கிறாய்? அவளும் எச்சரிக்கையானாள் என்பது தெரிந்தது. இல்லை, எனக்கு தெரியாது. இங்கு ஒருத்திக்கு அவனை தெரியும். இந்த வீட்டில் அவள் இருக்கிறாளா? அவள் யார்? இங்கே இல்லை. அவள் எங்கே இருக்கிறாள்? அதிக தூரத்தில் இல்லை. என்னை போன்ற ஒருத்தி. யார் அவள்? டக்ளஸ்க்கும் அவளுக்கும் என்ன சொந்தம்? அது எனக்கு எப்படி தெரியும்? அவர்கள் இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இருவரும் ஒருவர் கண்களில் ஒருவர் தேடினார்கள். அந்த பெண்ணை பார்க்க வேண்டுமே. டக்ளஸ் தன் எண்ணத்தை வெளியிட்டார். ஏன்? அவளிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா? ஆமாம். என்ன சொல்ல வேண்டும்? நான் டக்ளஸை பார்த்தேன், அதை சொல்ல வேண்டும். டக்ளஸை சந்தித்தீர்களா? உயிரோடு இருக்கிறானா? அவள் குரலில் பதற்றம் காணப்பட்டது. நலமாக இருக்கிறான். அதனால் உனக்கு என்ன? அவள் மௌனமானாள். எதையோ நினைவுபடுத்திக் கொள்ள முயன்றாள். பிறகு மென்மையான குரலில் கேட்டாள், டெஸ்வல்ட் எந்த துறைமுகத்திற்கு சென்றது? என்ன துறைமுகமா? மார்சஸ். உண்மையாகவா? உண்மைதான். உங்களுக்கு டக்ளஸை தெரியுமா? முன்னாமையே அவனுக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறேனே. அவள் ஒரு கணம் யோசித்தாள். பிறகு ஆமாம் சொல்லியிருக்கிறீர்கள் என்றாள். அவனால் உனக்கு என்ன ஆக வேண்டும்? அவனை பார்த்தால் சொல்லுங்கள். வேண்டாம் வேண்டாம். அவள் தடுமாறினாள். என்ன சொல்ல வேண்டும் கேட்டான் டக்ளஸ். ஒன்றுமில்லை. டக்ளஸ் அவளை உற்று பார்த்தான். அவன் ஆத்திரமடைந்தான். அவனை உனக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. அப்படியானால் அவனை குறித்து ஏன் கேட்கிறாய்? அவள் பதில் சொல்லவில்லை. எழுந்தாள். மற்றவர்கள் இருக்கும் இடத்திற்கு ஓடினாள். மேஜை மீதிருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நறுக்கி ஒரு டம்ளரில் சாறு பிழிந்தாள். சிறிது தண்ணீர் கலந்து எடுத்து வந்தாள். டக்ளஸிடம் கொடுத்து பருக சொன்னாள். சாப்பிடுங்கள் என்று வற்புறுத்தினாள். பிறகு அவன் எதிரில் உட்கார்ந்தாள். எதற்காக இதை குடிக்க சொல்கிறாய் என்று அவள் கொடுத்ததை வாங்கி கொண்டு கேட்டான் டக்ளஸ். உங்கள் போதை தெளிய வேண்டும். பிறகு சிலவற்றை சொல்கிறேன், சாப்பிடுங்கள். அவன் குடித்தான். புறங்கையால் உதட்டை துடைத்துக் கொண்டு, நல்லது, சொல்லு, கவனமாக கேட்கிறேன். அவனிடம் என்னை சந்தித்ததாகவோ இச்செய்தியை யார் சொன்னார்கள் என்றோ சொல்லக்கூடாது. சரி, அப்படியே செய்கிறேன். சத்தியமாக சொல்லுங்கள். சத்தியமாக. அவனுடைய தாயார் தகப்பனார் இருவரும் இறந்து விட்டார்கள். திடீரென்று தோன்றிய ஒரு பயங்கர காய்ச்சலில் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக 1 மாதத்திற்குள் இறந்து விட்டார்கள். அவனுடைய சகோதரனும் இறந்து விட்டான். டக்ளஸின் தலை சுழன்றது. சிறிது நேரம் அசைவற்று இருந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது உண்மையா? நன்றாக தெரியுமா கேட்டான். உண்மைதான். யார் சொன்னது? அவள் டக்ளஸின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கண்களையே பார்த்தாள். இதை ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியமாக கூறுங்கள். கடவுள் சாட்சியாக ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன், திடமாக சொன்னான் டக்ளஸ். நான் அவனுடைய சகோதரி. பிராங்காய்ஸ் என்று கத்தினான் டக்ளஸ். அவள் அவனையே பார்த்தாள். அவளுடைய உதடுகள் அசைந்தன. நீ டக்ளஸ் தானே கேட்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்து கொண்டனர். அவர்களை சுற்றி இருந்தவர்கள் மது மயக்கத்தில் கூப்பாடு போட்டு கூத்தாடி கொண்டிருந்தார்கள். கண்ணாடி டம்ளர்கள் ஒன்றோடு ஒன்று இடிபடும் சப்தம், பெண்களின் கூக்குரல், பாட்டு எல்லாம் சேர்ந்து கொண்டன. இது எப்படி நடந்தது என்று மிகவும் மெல்லிய குரலில் பக்கத்தில் இருப்பவனுக்கும் கேட்காத வண்ணம் சொன்னான். அவளுக்கு அது கேட்டுவிட்டது. அவள் கண்கள் கலங்கின. அவர்கள் இறந்து விட்டார்கள். மூவரும் இறந்து விட்டார்கள். நான் என்ன செய்வது என்று தெரியாது விழித்தேன். தனியாக விடப்பட்டேன். மருந்து கடைக்காரன், டாக்டர், 3 ஈம சடங்குகள், கடன்களை அடைக்க வீட்டு சாமான்களை விற்க நேர்ந்தது. நான் உடுத்தியிருந்த ஆடையை தவிர எல்லாம் போய்விட்டன. காசக் என்பவன் வீட்டில் வேலை செய்ய சென்றேன். அவனை நினைவிருக்கிறதா? ஒல்லியாக இருப்பான். நீ கப்பலுக்கு செல்லும் போது எனக்கு 14 வயதே ஆகியிருந்தது. தவறாக அவனிடம் வேலைக்கு போய்விட்டேன். நாம் ஒன்றுமறியாத கிராமத்தவர். நான் அறியாதவள். பிறகு ஒரு வியாபாரியின் குடும்பத்தில் வேலைக்கு அமர்ந்தேன். அந்த வீட்டு எஜமானும் காசக் போன்றே தவறாக நடந்து கொண்டான். என் கன்னித்தன்மை பறிபோய் விட்டது. சில காலம் அவன் என்னை தன் ஆசை நாயகியாக வைத்திருந்தான்.
அவனுடன் அதிக நாட்கள் இருக்கவில்லை. சில நாட்கள் உணவு கூட கிடைக்காது. அவனும் திரும்பி பார்க்க மாட்டான். அவனை விட்டு புறப்பட்டேன். என்னை ஒருவரும் வேலைக்கு வைத்துக் கொள்ள முன்வரவில்லை. வேறு வழியின்றி நானும் மற்ற பெண்களைப் போல இந்த தொழிலில் சேர்ந்து கொண்டேன் என்று பிரங்காயிசி சொன்னாள். அவள் கண்கள் நீரை சொரிந்தன. இனி நாம் என்ன செய்வது? டக்ளஸ் கேட்டான். உன்னிடமிருந்து பல நாட்களாக ஒரு தகவலும் இல்லாததால் நீயும் இறந்து விட்டாய் என்றே எண்ணினேன். வேறு எப்படி நினைக்க முடியும்? நீயே சொல்லு கேட்டாள் பிராங்காயிஸ். என்னை எப்படி அடையாளம் தெரியாமல் போயிற்று கேட்டான் டக்ளஸ். எனக்கு அடையாளம் தெரியவில்லை, அது என் தவறு இல்லை என்று அழுது கொண்டே சொன்னாள் பிராங்காயிஸ். உன்னை எப்படி அடையாளம் தெரிந்து கொள்ள முடியும்? நான் கப்பல் வேலைக்கு போகும் சமயம் நீ சிறுமியாக இருந்தாய். ஆனால் நீ என்னை அடையாளம் தெரிந்து கொண்டிருக்கலாம் அல்லவா? பிராங்காயிஸ் அண்ணன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுத வண்ணம் சொன்னார். தினமும் பல ஆண்களை சந்திக்கிறேன். எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரியாக தென்படுகிறார்கள். டக்ளஸ் வேதனை அடைந்தான். ஏதோ கூரான ஆயுதம் அவன் இதயத்தை துளைப்பது போல தோன்றியது. அவனுக்கு ஓ என்று அள வேண்டும் போல் இருந்தது. எழுந்தான். பிராங்காய்ஸை இழுத்து அவளுடைய முகத்தை 2 கைகளாலும் பற்றி கொண்டு அவளையே உற்று பார்த்தான். அவன் வீட்டை விட்டு புறப்பட்ட சமயம் அவள் எப்படி இருந்தாள் என்பது நினைவுக்கு வந்தது. ஆமாம், நீ பிராங்காய்ஸு தான், என் அருமை தங்கை என்று கூறினான். மறுகணம் வாய்விட்டு அழத் தொடங்கினான். அவனுக்கு விக்கல் தோன்றியது. பிராங்காய்ஸ் அவன் முகத்தை தண்ணீரால் கழுவி விட்டாள். குடிக்கவும் சிறிது தண்ணீர் கொடுத்தாள். பிராங்காய்ஸின் முகத்தை மீண்டும் பற்றி கொண்டு பார்த்தான். திடீரென்று அதை விட்டு கத்தினான். பிராங்காய்ஸின் தலை மேஜை மீதிருந்த கண்ணாடி டம்ளரில் மோதி டம்ளர் உடைந்தது. டக்ளஸின் நண்பர்கள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். டக்ளஸ் தள்ளாடினான். அதிகமாக குடித்து விட்டான். போதையில் எப்படி தள்ளாடுகிறான் பார் என்றான் ஒருவன். சந்தடி செய்யாதே மற்றொருவன் சொன்னான். டக்ளஸ், ஏன் கத்துகிறாய்? வா, மாடிக்கு போகலாம் மற்றும் ஒருவன் சொன்னான். அவன் கோட்டை பற்றி அழைத்தான். மற்ற நண்பர்கள் பிராங்காய்ஸை பார்த்து புன்முறுவல் செய்தார்கள். டக்ளஸ் அழுவதை நிறுத்தினான். தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நண்பர்களை பார்த்தான். போருக்கு தயாராவது போல் முன்னால் நகர்ந்து நண்பர்கள் அருகில் வந்தான். அவர்கள் அணைத்துக் கொண்டிருந்த பெண்களை பலவந்தமாக விடுவித்தான். எட்டி பொங்கல், அவர்கள் உங்களுடைய சகோதரிகள், இது கூட தெரியவில்லையா? இதோ பார் என் சகோதரி பிராங்காய்ஸ் என்று பலமாக சிரித்தான். அப்படியே தள்ளாடினான். கைகளை மேலே உயர்த்தினான். திடீரென்று சாய்ந்தான். கீழே விழுந்தான். வலிப்பு வந்தவனைப் போல் கைகால்களை இழுத்து இழுத்து விட்டான். அவனுக்கு போதை தலைக்கேறி விட்டது. வாருங்கள், தூக்கி படுக்கையில் கடத்தலாம். அவனை இப்படியே அழைத்து போகக்கூடாது என்றான் ஒரு நண்பன். எல்லாருமாக சேர்ந்து டக்ளஸை தூக்கி கொண்டு மாடிக்கு எடுத்து சென்றார்கள். அங்கு பிராங்காய்ஸின் அறையில் படுக்கையில் கிடத்தினார்கள். பிராங்காய்ஸின் கண்ணீர் பெருக்கிக் கொண்டு டக்ளஸ் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ஒரு ஏஞ்சலின் கதை. சிறுகதை. ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். படுக்கையில் படுத்தவுடன் வாஸ்லி தன் மனைவி சோனியாவிடம் சொன்னார். இந்த ஆண்டு பனி அதிகமாக இருக்கும் போல தோன்றுகிறது. பனிகாலம் ஆரம்பத்திலேயே இப்படி குளிர்கிறதே. எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு தோல் உரைதான். அதுவும் பல இடங்களில் கிழிந்திருக்கிறது. ஒரு தோல் வாங்கினால் உரை தயாரித்துக் கொள்ளலாம். அதற்கு பணம் வேண்டாமா என்றாள் சோனியா. நம்மிடம் 2 ரூபில் இருக்கிறது. அந்த கிராமத்துக்காரன் 2 ரூபில் கொடுக்க வேண்டும். அதற்கு பக்கத்து கிராமத்துக்காரர் 2 ரூபில் கொடுக்க வேண்டும். அவர்களிடம் அந்த 4 ரூபிலை வாங்கினால் நம்மிடமுள்ள 2 ரூபிலையும் சேர்த்து 6 ரூபில் ஆகிறது. 6 ரூபிலுக்கு நல்ல தோல் கிடைக்கும். காலை புறப்பட்டால் மாலைக்குள் திரும்பி விடலாம். சோனியாவின் முகம் சுருங்கிற்று. தடைப்பட்ட குரலில் சொன்னாள். உன்னை எப்படி நம்புவது? பாக்கிய வாங்கி தோல் வாங்கி வருவதாக சொல்வாய். கையில் உள்ள 2 ரூபிலுக்கு சாராயம் கொடுத்து விட்டு வந்து நிற்பாய். வாசலிக்கு வெக்கமாகி விட்டது. முன்பு செய்த தவறுகள் நினைவிற்கு வந்தன. சோனியா, சத்தியமாக சொல்கிறேன், பாக்கி கிடைத்தால் தோல் வாங்கி வருகிறேன். இல்லாவிட்டால் இந்த 2 ரூபிலை செலவு செய்யாமல் எடுத்து வந்து கொடுக்கிறேன். அதற்கு மேல் சோனியா வாதம் செய்யவில்லை. இருவரும் தூங்கிவிட்டார்கள். பொழுது
விடியும் சமயம் கணவன் பயணத்துக்கு ரொட்டி தயார் செய்து கட்டி கொடுத்தாள் சோனியா. குளிர் அதிகமாக இருந்ததால் தன்னுடைய கம்பளி சொக்காவையும் கணவனை அணிந்து கொள்ள சொன்னாள். அதன் மீது நீண்ட அங்கி அணிந்து ரொட்டி பொட்டலம், காலணிகள் தைக்க உபயோகப்படுத்தும் கருவிகள் நிறைந்த பை ஆகியவற்றை எடுத்து கொண்டான். மனைவியிடம் 2 ரூபில்களை பெற்று பத்திரப்படுத்தினான். குழந்தைகளை பார்த்து கொள்ள சொல்லி விடை பெற்று புறப்பட்டான். பனி, குளிர்ந்த காற்று இவற்றை தாங்கிக் கொண்டு நடந்தான். சுமார் 10 மைல் நடந்து கிராமத்தை அடைந்தான். அவனுக்கு பாக்கி கொடுக்க வேண்டியவரின் வீட்டிற்கு வந்தான். வீட்டு தலைவன் வெளியே போய்விட்டான். அவன் மனைவிதான் இருந்தாள். அவன் வாசலியை கண்டதும் வருத்தத்துடன், கையில் பணம் இல்லை, அடுத்த வாரம் வா, கட்டாயம் பணம் தருகிறேன் என்றாள். வாசலிக்கு அப்போதே மனம் தளர்ந்து விட்டது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அடுத்த வாரம் வருவதாக கூறி அடுத்த கிராமத்திற்கு நடையை திருப்பினாள். பகல் உச்சி வேலைக்கு அந்த கிராமத்து வீட்டை சேர்ந்தான். வீட்டு எஜமானரும் எஜமானியும் இருந்தார்கள். வாசலியை கண்டதும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நல்ல வேலை, இவன் பூட்ஸ் முன்பக்கம் தையல் பிரிந்து விட்டது, அதை தைத்து கொண்டு பூட்ஸ் இல்லாமல் வெளியே போக முடியவில்லை என்று எஜமானியம்மாள் சொன்னாள். அவனுக்கு பருக சூடாக தேநீரும் தந்தாள். வாசலி கைக்கு காவலாக இருக்கட்டும் என்று எடுத்து வந்த கருவிகள் பை இப்போது உபயோகப்பட்டது. பூட்ஸை வாங்கி மலமளவென்று தைத்து கொடுத்தான். எஜமானியம்மாள் மற்றொரு ஜோடி பூட்ஸ்களை கொண்டு வந்து கொடுத்தாள். இதை எடுத்து சென்று நன்றாக பழுது பார்த்து அடுத்த வாரம் எடுத்து வரும்படி சொன்னாள். இப்போது தைத்து கொடுத்ததற்காக 20 கோபக்குகள் கொடுத்தாள். வாசலி பாக்கி 2 ரூபிலை கேட்டபோது, இப்போது பணம் இல்லை, அடுத்த வாரம் வரும்போது கட்டாயம் தருகிறேன் என்று வாக்களித்தாள். வேறு வழியின்றி புறப்பட்டான் வாசலி. இனி என்ன செய்வது? புறப்பட்டு வந்த காரியம் தோல்வி அடைகி விட்டது. அவன் நினைத்தது போல் பணம் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு நம்பிக்கை. தோல் கடைக்கு சென்று 2 ரூபிலை கொடுத்து மீதத்தை அடுத்த வாரம் கொடுப்பதாக கேட்டு பார்க்கலாம். கொடுத்தால் நல்லது, இல்லாவிட்டால் மனைவியிடம் இருந்து வாங்கி வந்த 2 ரூபிலை பத்திரமாக கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். வழியில் ரொட்டியை தின்றான். நகரத்தை அடைந்தான். அவனுக்கு பழக்கமான தோல் கடைக்கு போனான். விவரத்தை சொல்லி தோல் கேட்டான். கடைக்காரன் கண்டிப்பானவன். கடன் கொடுக்க முடியாது, கையில் பணம் இருந்தால் பார், ஏதாவது விலை குறைத்து வேண்டுமானால் தருகிறேன் என்று சொல்லிவிட்டான். வாசலின் நம்பிக்கை அடியோடு மறைந்தது. அதற்குள் மாலையும் மறைந்து இருட்டத் தொடங்கிற்று. பனியும் பழமாக பெய்தது. குளிர் அதிகமானது. வாசலி தன் வீட்டை நோக்கி நடந்தான். அவனுக்கு குளிர் தாங்க முடியவில்லை. உடல் நடுங்கிற்று. சிறிது தூரம் நடந்தபோது சாராய கடையிலிருந்து வந்த சாராய வாடை அவனை கவர்ந்தது. ஆனால் முதல் நாள் மனைவியிடம் வாக்குறுதி செய்தது நினைவுக்கு வந்தது. கூடாது என்று நடக்கத் தொடங்கினான். அப்போது ஒரு எண்ணம் தோன்றியது. மனைவி கொடுத்த 2 ரூபிலைத்தானே செலவு செய்யக்கூடாது. பூட்ஸ் தைத்து கொடுத்ததற்கு கிடைத்த 20 கோபக்கிற்கு சாராயம் குடிக்கலாம் அல்லவா? இந்த முடிவு வந்ததும் 20 கோபக்கை கையில் எடுத்துக்கொண்டு சாராய கடைக்கு சென்றான். சாராயம் வாங்கி பருகினான். வெளியே வந்தான். தெருவில் கால் வைத்ததுமே குளிர் மறைந்து கதகதப்பாக இருப்பதாக தோன்றியது. மேல் அங்கியை கழற்றி கையில் வைத்து கொண்டு நடந்தான். அவன் வீட்டிற்கு போகும் வழியில் ஒரு திருப்பத்தை அடைந்த போது அங்கே இருந்த பெரிய மாதா கோயில் பக்கம் பார்த்தான். கோயிலின் வாயிலில் ஒரு வெள்ளை பசு நிற்பதாக தெரிந்தது. இங்கே எப்படி மாடு என்று தன்னை கேட்டுக்கொண்டே 10 அடி முன்னால் சென்றான். திரும்பி பார்த்தான். யாரோ நிர்வாணமாக வெள்ள வெளேர் என்று நிற்பதாக தெரிந்தது. உடனே பயமும் ஏற்பட்டது. யாராவது வழிப்பறிக்காரனாக இருப்பானோ? இருக்கும், 2 ரூபிலையும் பறித்து கொண்டு விடுவானோ என்று எண்ணி மனமளவென்று 10 அடி எடுத்து வைத்தான். அப்போது அவனுக்கு அனுதாபமான எண்ணம் தோன்றியது. மாதா கோயில் அருகில் நிற்பவன் ஆடை ஏதும் இல்லாமல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். நாம் பார்த்தும் பார்க்காதுமாக போகிறோமே என்று மீண்டும் திரும்பி பார்த்தான். அப்போதும் அந்த ஆடை இல்லாத மனிதன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். இப்போது வாசலிக்கு துணிவு வந்தது. அவன் மாதா கோயிலை நோக்கி நடையை திருப்பினான். அங்கே வந்து பார்த்தபோது அந்த இருட்டிலும்
நிர்வாணமாக ஒருவன் நின்றிருப்பதை கண்டான். வாசிலி ஒன்றும் கேட்காமல் தன் கையில் இருந்த மேல் அங்கியே அவன் உடலில் போட்டு போர்த்தினான். காலை பார்த்தான். காலணி ஒன்றும் இல்லை. கிராமத்தில் பழுது பார்த்து எடுத்து வர சொன்ன பூட்ஸ் இருப்பது நினைவுக்கு வந்தது. அதை எடுத்து பார்த்தான். உபயோகிக்கலாம் போல் தோன்றியதும் அதை கீழே போட்டு அணிந்து கொள்ள சொன்னான். அவன் அணிந்து கொண்டதும் எந்த ஊர் என்று அவனிடம் கேட்டான். அந்த மனிதன் தயங்காமல் கடவுள் ஊர் என்றான். வாசிலி சிரித்தான். எல்லாரும் வாழ்வதும் கடவுளின் ஊர்தான், சரி வா என்றான். அவனும் வாசிலியை பின்தொடர்ந்தான். சிறிது நேரத்திற்குள்ளாக அவர்கள் வீட்டை அடைந்தனர். வாசிலி வீட்டின் கதவை தட்டினான். சோனியா பாதி தூக்கம் கலைந்து வந்து கதவை திறந்தாள். எதிரே கணவன், அவனுடன் யாரோ புதியவன் ஒருவன். கணவனுடன் இருந்து வந்த சாராய வாடை சோனியாவை ஆத்திரமடைய செய்தது. கணவனை கண்டபடி பேசிக்கொண்டே உள்ளே சென்றாள். எடுத்து சென்ற 2 ரூபிலையும் பாக்கியாக இருந்த 4 ரூபிலையும் வாங்கி எல்லாவற்றையும் சாராயம் குடித்ததுடன் யாரோ ஒருவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் என்று அவள் சொன்னதும், வாசிலி, கடவுளுக்கு சொல்கிறேன், வீணாக பேசாதே. இதோ உன்னிடம் வாங்கி சென்ற 2 ரூபில் பாக்கி கொடுக்க வேண்டியவர்கள் அடுத்த வாரம் வர சொல்லிவிட்டார்கள். அவர்கள் ஒரு பூட்ஸின் பிரிந்த தையலை தைத்து கொடுக்க சொன்னார்கள். அதற்காக 20 கோபக் கொடுத்தார்கள். அதில்தான் சாராயம் குடித்தேன். போகட்டும், பசிக்கிறது. இருவருக்கும் ஏதாவது சாப்பிட எடுத்து வா என்றான். அதற்கு மேல் சோனியா பேசவே இல்லை. இருவருக்கும் ரொட்டியும் குழம்பும் கொண்டு வந்து வைத்தாள். தண்ணீர் கொண்டு வைத்து இருவரையும் சாப்பிட சொல்லி உபசரித்தாள். அப்போது விருந்தாளியாக வந்தவன் லேசாக சிரித்தான். இதை வாசிலியும் கவனித்தான். சாப்பிட்டு முடித்ததும் இருக்கும் உடையில் ஒன்றை கொடுத்து அவனை அணிந்து கொள்ள சொன்னான். ஓரமாக போட்டிருந்த பெஞ்சின் மீது படுத்து தூங்கச் சொன்னான். பிறகு அவனும் சோனியாவும் படுக்கும் அறைக்கு சென்றார்கள். படுக்கையில் படுத்ததும் சோனியா, அழைத்து வந்திருப்பவன் யார் என்று கேட்டார். யாரோ தெரியாது. மாதா கோயில் வாயில் உடலில் ஆடையின்றி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். பார்த்துவிட்டு சும்மா வர முடியவில்லை. என் கிழிந்த மேலங்கியை கொடுத்து பூட்ஸை அணிந்து கொள்ள சொல்லி அழைத்து வந்தேன் என்றான் வாசிலி. நாம் இப்படியெல்லாம் பலருக்கும் உதவுகிறோமே, நமக்கு ஏன் கடவுள் கஷ்டத்தையே கொடுக்கிறார்? நமது 5 குழந்தைகளை நன்றாக வளர்க்க முடியாமலும் நாமும் நன்றாக சாப்பிட்டு சுகமாக இருக்காமலும் அவதிப்படுகிறோம் என்றாள். கவலைப்படாதே, கடவுள் நமக்கு அருள் புரிவார். தூங்கு, நாளை பேசிக்கொள்ளலாம். காலை எழுந்து காலை வேலைகளை முடித்து ஆகாரம் சாப்பிட்ட பிறகு வாசிலியும் முதல் நாள் அழைத்து வந்த நண்பனும் பேசத் தொடங்கினார்கள். உன் பெயர் என்ன கேட்டான் வாசிலி. மைக்கேல். உனக்கு ஏதாவது வேலை தெரியுமா? தெரியாது. நல்லது. வெளியில் போய் ஒருவனிடம் கற்க வேண்டிய அவசியமில்லை. என் தொழிலையே கற்றுக்கொள். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அதிலும் நீ முன்னுக்கு வரலாம். அன்றே காலனி முதலிய தோல் பொருட்களை தைக்கும் தொழிலை கற்க தொடங்கினார் மைக்கேல். ஒரு முறை வாசிலி செய்து காட்டும் போதே மைக்கேல் அதை செய்து முடித்து விடுவான். மேலும் அழகாகவும் செம்மையாகவும் செய்தும் முடித்தான். மைக்கேல் வந்த பிறகு வாசிலிக்கு புகழ் ஏற்படலாயிற்று. அவனிடம் தைக்கும் காலணிகள், தோல் பொருட்கள் சிறப்பாக இருப்பதாக ஊர் மக்கள் சொல்லத் தொடங்கினார்கள். இதன் பயனாக பல பெரிய பிரபுகள் கூட வாசிலின் வீடு தேடி வந்து காலனி போன்றவற்றை தைக்க கொடுத்தார்கள். சில காலத்திற்குள்ளாகவே வாசிலிக்கு பாசமுடன் பணமும் சேர ஆரம்பித்தது. முன்பு மனைவி இயக்கப்பட்டிருந்த நிலை மாறி மகிழ்ச்சியுடன் இருந்தாள். குழந்தைகளையும் குறைவின்றி வளர்த்தாள். மைக்கேலுக்கு விருப்பமான உணவுப் பொருட்களை செய்து கொடுத்தாள். குடும்பத்தில் வசதிகள் பெருகின. வாசிலி தம்பதி மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருந்தார்கள். ஒரு நாள் பகல் வேலை. வாசிலியும் மைக்கேலும் காலை வேலைகளை முடித்து கொண்டு ஆகாரம் சாப்பிட்டு விட்டு வேலை செய்ய உட்கார்ந்தார்கள். அப்போது 2 உயர்தரமான குதிரைகள் பூட்டிய ஷாரட் வண்டி ஒன்று வந்து வாயிலில் நின்றது. அதிலிருந்து வாட்டசாட்டமான ஒருவர், ஆடம்பரமான ஆடை அணிந்தவர் இறங்கினார். நேராக உள்ளே வந்தார். வாசிலியை பார்த்து, நீதானே வாசிலி, காலனி தயாரிப்பவன் என்று கேட்டார். வாசிலி எழுந்து நின்று பணிவுடன் ஆமாம் என்றான். வந்த மனிதர் வாயில் பக்கம் பார்த்து கை தட்டி, தோலை எடுத்து வா என்று கட்டளையிட்டார். ஒரு வேலைக்காரன்
சுருட்டிய தோல் ஒன்றை எடுத்து வந்தான். அதை வாசிலியிடம் கொடுத்து அந்த பெரிய மனிதர், இதோ போர் வாசிலி, ஜெர்மன் நாட்டிலிருந்து வாங்கி வந்தது, மிகவும் உயர்வானது, 40 ரூபில் விலை. அடுத்த மாதம் ஒரு நடன விருந்து இருக்கிறது, அதற்கு போக வேண்டும். அழகாகவும் நேர்த்தியாகவும் தைப்பதுடன் கால்களுக்கு இறுக்கமாகவோ தொளதொளவென்றோ இருக்கக்கூடாது, கச்சிதமாக இருக்க வேண்டும். அதன் தையல்கள் ஒரு ஆண்டு வரை பிரியவோ கிளியவோ கூடாது. அப்படி ஏதாவது தவறாக நடந்தால் உன்னை கட்டி போட்டு உதைப்பதுடன் சிறையிலும் தள்ளிவிடுவேன். என்ன சொல்கிறாய் என்றான். வாசிலி மௌனமாக மைக்கேலை பார்த்து வேலையை வாங்கிக் கொள்ளலாமா வேண்டாமா என்ற பாவனையில் பார்த்தான். அவனோ ஏற்றுக்கொள் என்று தலையசைத்தான். கால் அளவை கொடுத்து விட்டு வெளியே செல்ல தொடங்கிய பெரிய மனிதன் வாயில் நிலையில் டங்கென்று தலையில் இடித்து கொண்டான். பிறகு தலையை தடவிக்கொண்டே வெளியே போய் வண்டியில் ஏறி அமர்ந்தான். வண்டியும் புறப்பட்டது. அப்போது மைக்கேல் புன்னகை செய்தான். இதை வாசிலி கவனித்து விட்டான். பெரிய மனிதன் சென்ற பிறகு மைக்கேலிடம், அவன் பொல்லாதவனாக இருப்பான் போலிருக்கிறது, நீ கொடுத்த தைரியத்தில்தான் வேலையை ஏற்றேன், அவன் சொன்னதை நன்றாக தைத்து கொடு என்று பெரிய மனிதன் கொடுத்து சென்ற தோலை அவனிடம் தந்தான். பிறகு எல்லோரும் பகல் உணவு சாப்பிட்டார்கள். வாசிலி சிறிது ஓய்வு எடுப்பதாக சொல்லி உள்ளே சென்று படுத்தான். பிள்ளைகளும் அவனுடன் சென்று படுத்து கொண்டன. மைக்கேல் பெரிய மனிதன் கொடுத்து சென்ற தோலை எடுத்து காலணிக்கு அளவாக நறுக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் எதிரில் சோனியாவும் உட்கார்ந்திருந்தாள். மைக்கேல் வேலை செய்வதை கவனித்துக் கொண்டிருந்தாள். பூட்ஸுக்கு நறுக்குவதற்கு பதிலாக வேறு மாதிரியாக தோலை நறுக்கி கொண்டிருந்தான் மைக்கேல். தானே வேலை செய்து பழக்கம் இல்லாவிட்டாலும் பல ஆண்டுகள் வேலை செய்யும் போது பார்த்து பார்த்து பழகியதால் சோனியாவுக்கு மைக்கேல் தவறு செய்வதாக தோன்றியது. ஆனால் மைக்கேல் சிறந்த வேலைக்காரன். அவன் செய்யும் வேலையால் தான் தன் கணவருக்கோ பேரும் புகழும். மைக்கேல் எது செய்தாலும் சுத்தமாக நன்றாக செய்வான் என்ற நம்பிக்கையில் ஏதும் கேட்காமல் மௌனமாக இருந்தாள். மாலை மங்கும் நேரம் ஒரு குதிரை சவாரிக்காரன் வேகமாக வந்து வாசிலியின் வீட்டின் முன் இறங்கினான். உள்ளே வந்தவன் வாசுலியிடம், காலையில் எங்கள் எஜமான் பூட்ஸ் தைத்து கொடுத்தாரே, இப்போது பூட்ஸ் தேவையில்லை, சவத்திற்கு அணிவிக்கும் செருப்பாக தைத்து வாங்கி வரச் சொன்னார் எஜமானி அம்மாள் என்றான். வாசிலி ஆச்சரியமடைந்தான். என்னப்பா சொல்கிறாய்? ஏன் பூட்ஸ் வேண்டாம்? சவத்திற்கு அணிவிக்கும் செருப்பு வேண்டும் என்கிறாய்? ஐயா, எஜமான் இங்கிருந்து திரும்பி வரும் வழியிலேயே இறந்து விட்டார். மைக்கேலை திரும்பி பார்த்தான். வாசிலி அவன் தயாராக தைத்து வைத்திருந்த சவத்திற்கு அணிவிக்கும் செருப்பை எடுத்து கொடுத்தான். இது வாசிலிக்கு மேலும் ஆச்சரியத்தை அளித்தது. சில ஆண்டுகள் கடந்தன. வாசிலியின் குடும்பத்தில் செல்வம் பெருகியது, வசதிகளும் அதிகரித்தன. சோனியாவும் குழந்தைகளும் குறை சொல்ல சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. அனைவரும் தங்களுக்கு இத்தனை நன்மைகளும் மைக்கேல்னால்தான் கிடைத்தன என்று நம்பினார்கள். அவனை மிகவும் நேசித்தார்கள். அன்று பிற்பகல் அனைவரும் தேநீர் பருகிய பிறகு மைக்கேலும் வாசிலியும் வேலை செய்ய உட்கார்ந்தனர். மைக்கேல் வாயில் பக்கம் உள்ள ஜன்னலுக்கு அருகில் உட்கார்ந்திருந்தான். அவன் அருகில் வாசிலியின் 2 பிள்ளைகள் உட்கார்ந்து அவனிடம் பேசிக் கொண்டிருந்தனர். திடீரென்று அந்த பிள்ளைகளில் ஒருவன் வாயில் பக்கம் பார்த்துவிட்டு மைக்கேலிடம், மாமா மாமா, அதோ பாருங்கள், ஒரு அம்மாளுடன் 2 பெண்கள் வருகிறார்கள், இந்த பெண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று சொன்னான். மைக்கேல் தெரு பக்கம் பார்த்தான். நன்கு உடை உடுத்திய ஒரு பெண்மணி 2 பெண்களை இரு பக்கங்களிலும் கையில் பிடித்து கொண்டு நடந்து வந்தாள். 2 பெண்களும் ஒரே மாதிரியாக இருந்தனர். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண்மணி அவர்களிடம் வீட்டுக்கே வந்து விட்டாள். உள்ளே வந்தவள் வாசிலியிடம் 2 பெண்களுக்கும் பூட்ஸ் தைக்க வேண்டும் என்று சொன்னாள். வாசிலி பெண்களின் கால்களை அளவெடுக்க தொடங்கிய போது அந்த பெண், ஒரு பெண்ணின் காலை அளவெடுத்தால் போதும், 2 பேருக்கும் சரியாக இருக்கும், ஆனால் ஒரு பெண்ணின் இடது கால் சிறிது குறைவுடையதாக இருக்கிறது, அதற்கு தகுந்த வண்ணம் அந்த கால் பூட்ஸை தைக்க வேண்டும் என்றாள். அவளையும் குழந்தைகளையும் பார்த்ததுமே வாசிலிக்கு தன்னை அறியாது ஒரு மதிப்பு ஏற்பட்டது. அவன் அந்த பெண்மணியையும் குழந்தையையும் உட்கார சொன்னான். மனைவியிடம் அவர்களுக்கு தேநீர் எடுத்து வந்து கொடுக்க சொன்னான். அந்த பெண்மணி குழந்தைகளிடம் அன்பாகவும் பாசத்துடனும் இருப்பதைக் கண்ட அவன்
இரண்டும் இரட்டைகளா என்று கேட்டான். ஆமாம் என்றாள் அவள். குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறீர்கள். இது குழந்தைகளின் அதிர்ஷ்டம்தான். அந்த பெண்மணி ஒரு பெருமூச்சு விட்டாள். நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உங்கள் குழந்தைகள் தானே. உண்மையாக சொல்லப்போனால் இவை இரண்டும் என் குழந்தைகளே இல்லை. நான் என் தலை பிரசவத்திற்காக தாயார் வசித்த கிராமத்திற்கு சென்றேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அதே தினம் கிராமத்தில் மற்றொரு பெண்ணுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகள் பிறந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த பெண் இறந்து விட்டாள். உயிர் பிரியும் போது அவள் உடல் புரண்டு ஒரு குழந்தையின் கால் மீது சரிந்து விட்டது. அந்த பெண்ணின் கணவன் அவளுக்கு பிரசவத்திற்கு 4 நாட்களுக்கு முன் இறந்து விட்டார். அவளுக்கு கிராமத்தில் வேறு உறவினர்கள் இல்லை. கிராமத்து மக்களை அவள் உடலை அடக்கம் செய்தனர். 2 குழந்தைகளை என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தனர். அப்போது நான் பிரசவித்த செய்தியை அறிவித்தார்கள். என் தாயாரிடம் வந்து சில நாட்கள் 2 குழந்தைகளை வைத்து பால் புகட்டி வரும்படியும் அதற்குள் அவற்றை வளர்க்க ஏற்பாடு செய்வதாகவும் கிராமத்து பெரியவர்கள் சொன்னார்கள். என் குழந்தைக்கும் அந்த 2 குழந்தைகளுக்கும் என் பாலை கொடுத்து வந்தேன். ஆனால் சில நாட்களுக்குள் என் குழந்தை இறந்து விட்டது. அதன் பிறகு அந்த 2 குழந்தைகளையும் என்னிடமே வைத்துக் கொண்டேன். எனக்கும் அதற்கு பிறகு குழந்தையே பிறக்கவில்லை. 2 பெண்களும் என் பெண்களாகவே ஆகிவிட்டனர். நானும் என் கணவரும் அவர்களை எங்கள் சொந்த பெண்களாகவே நினைத்து வளர்த்து வருகிறோம் என்றார். நேரமாகிவிட்டது என்று அவள் குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்றாள். அவள் போகும் சமயம் மைக்கேல் புன்முறுவல் செய்தான். அதை வாசலியும் பார்த்தான். அந்த பெண்மணி வெளியே சென்றதும் மைக்கேல் எழுந்தான். வாசலின் முன் நின்றான். அன்பரே, நான் வந்த வேலை முடிந்து விட்டது. எனக்கு போக உத்தரவு கொடுங்கள் என்றான். மைக்கேல், உன்னை போக விடாமல் தடுக்க மாட்டேன். நீ சாதாரண மனிதன் இல்லை என்று உன்னை கண்டதுமே தெரிந்து கொண்டு விட்டேன். ஆனால் ஒன்று, என் சந்தேகத்தை மாத்திரம் போக்கிவிட்டால் போதும். நீ தாராளமாக போகலாம். நீ இந்த வீட்டிற்கு வந்து அன்று முதல் முறை சிரித்தாய். பிறகு அந்த பெரிய மனிதர் திரும்பி செல்லும் போது சிரித்தாய். இப்போது சிரித்தாய். 3 முறை சிரித்ததற்கான காரணத்தை சொல்லு போதும் என்றான் வாஸ்லி. மைக்கேல் சொல்லத் தொடங்கினான். நான் ஒரு ஏஞ்சல். ஆண்டவர் ஒரு நாள் என்னை அழைத்து குறிப்பிட்ட ஒரு பெண்மணியின் உயிரை பறித்து வரும்படி கட்டளையிட்டார். மறுகணமே நான் அந்த பெண்மணியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். அவளுக்கு அப்போதுதான் இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்தன. அந்த பெண்மணி என்னை பார்த்தாள். அவள் உடல் நடுங்கிற்று. நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டாள். அவள் கெஞ்சும் குரலில் என்னிடம், ஐயா, இப்போதுதான் அந்த குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. 4 நாட்களுக்கு முன் என் கணவர் இறந்து விட்டார். எனக்கு யாரும் ஆதரவு இல்லை. தாயாரும் தந்தையும் இல்லாமல் குழந்தைகள் உயிர் வாழ முடியுமா? தயவு செய்து சில காலம் பொறுத்து வாருங்கள். குழந்தைகளுக்காக என்னை விட்டுச் செல்லுங்கள் என்று கண்ணீர் பெருக்கினாள். எனக்கு என்னவோ போலாகிவிட்டது. மனம் இறங்கியது. அவள் உயிரை பறித்து செல்லாமல் நான் வெறுங்கையுடன் திரும்பி சென்றேன். என்னை கண்ட ஆண்டவர், ஏன் அந்த பெண்மணி உயிரை எடுத்து வரவில்லையா என்று கேட்டார். மன்னிக்கவும், பாவம், அந்த பெண்ணுக்கு இப்போதுதான் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. அவள் கணவன் 4 நாட்களுக்கு முன் இறந்து விட்டானாம். அந்த பெண் என்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். தாயும் தகப்பன் இல்லாமல் குழந்தைகள் உயிர் வாழ முடியுமா? தயவு செய்து சில காலம் பொறுத்து வந்து என் உயிரை எடுத்துச் செல்லுங்கள் என்றாள். எனக்கும் அவள் சொன்னது சரியென்று தோன்றியது. அவள் உயிரை பறிக்காமல் வந்துவிட்டேன் என்றேன். நல்லது, நீ போய் அந்த பெண்மணியின் உயிரை எடுத்து அனுப்பிவிட்டு, மனிதன் எதனால் வாழ்கிறான்? மனிதனுக்கு தெரியாமல் எது வைக்கப்பட்டிருக்கிறது? தாயும் தந்தையும் இல்லாவிட்டாலும் குழந்தைகள் உயிர் வாழுமா என்பதற்கான விடையை தெரிந்து கொண்டு திரும்பி வா என்றார். அவர் கட்டளையை உடனே நிறைவேற்ற உலகத்திற்கு வந்தேன். அந்த பெண்மணியின் உயிரையும் பறித்தேன். மறுகணம் அந்த உயிர் என் கையிலிருந்து விடுபட்டு சென்றது. நானும் என் சக்தியை இழந்தேன். நான் மாதா கோயிலுக்கு அருகில் இருந்த போதுதான் நீங்கள் என்னை பார்த்து அழைத்து வந்தீர்கள். நான் உங்கள் வீட்டை அடைந்த போது உங்களுடைய மனைவி கண்டபடி பேசினார். நீங்கள் மௌனமாக என்னை அழைத்து கொண்டு உள்ளே வந்தீர்கள். அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லி, பசியாக இருக்கிறது, இருவருக்கும் சாப்பிட ஏதாவது கொடு, கடவுளுக்காக அனாவசியமாக பேசாதே என்றீர்கள்.
உங்கள் மனைவி சமாதானம் அடைந்து ரொட்டியும் குழம்பும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மனிதன் அன்பினால் தான் வாழ்கிறான் என்பதை அறிந்தேன். இரண்டாவது, அந்த பெரிய மனிதன் விலை உயர்ந்த தோலை கொண்டு வந்து கொடுக்கும் போது, அடுத்த மாதம் நடனத்துக்கு போகிறேன், அதற்கு பூட்ஸ் தைத்து கொடுக்க வேண்டும், இது இறுக்கமாகவோ தொளதொளவென்றோ இருக்கக்கூடாது, மேலும் 1 ஆண்டு வரை தையல் பிரியக்கூடாது, அப்படி ஏதாவது ஏற்பட்டால் அடித்து சிறையில் அடைப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவர் பின்னால் என் சகோதர ஏஞ்சல் நின்று கொண்டு இருந்தது அவருக்கு தெரியாது. மறுகணம் அவர் மரணமடைய போவதை அறிந்ததும் சிரித்தேன். மூன்றாவதாக, இப்போது வந்த பெண்மணி சொன்னதை நீங்களே கேட்டீர்கள். தாயும் தந்தையும் இல்லாவிட்டாலும் குழந்தை உயிர் வாழும். குழந்தை உயிர் வாழ தாய் தந்தை அவசியமில்லை என்பதையும் தெரிந்து கொண்டேன். இனி நான் தங்கக்கூடாது, நான் செல்கிறேன் என்றான் மைக்கேல். மைக்கேல் வானத்தை நோக்கி சென்றான். அனைவரும் பிரார்த்தனை செய்தார்கள். தேவகானம் ஒலித்தது. மைக்கேல் வானத்தை நோக்கி புறப்பட்டு சென்றான்.